Hi friends, welcome to Chandra's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசம், வத்தல், சாதம். இதுவும் என்னைக்கு செஞ்சது அப்படினு பாத்தீங்கன்னா சண்டே அதுவுமா இவ்ளோ சிம்பிளா ஒரு லஞ்ச் வந்து எப்பவுமே நாங்க செஞ்சது இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் மட்டும் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு. வந்ததும் ஏதாவது சிம்பிளா செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு தோணும்போது அந்த கோவில் கிட்ட வித்திருந்த பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரொம்ப பீர்க்கங்காய் பிஞ்சா சூப்பரா இருந்தது அப்படின்ட்டு அந்த பீர்க்கங்காய் வச்சு தான் இன்னைக்கு நம்ம கூட்டு பண்ண போறோம். இப்போ இந்த சிம்பிள் லஞ்ச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டுக்கெல்லாம் சிறுபருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோரம்பருப்பு வேக வச்சிருக்கேன். தோரம்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் மாதிரி வேக வச்சிருக்கேன். இந்த லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சாதத்தோடு சேர்த்து கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். அப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சேர்த்துட்ருக்கேன். பீர்க்கங்காய் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த வேஸ்டேஜுமே இல்லைங்க. ரொம்ப வந்து சுத்தமாக அழகாக நம்ம வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது பிஞ்சா. இப்போ இதை வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த பீர்க்கங்காய் கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம வத்தல் பொரிச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து இந்த வத்தல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வத்தல் பொரிஞ்சிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா வத்தலையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பீர்க்கங்காய் ஒரு விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. நான் இப்போ அதை தாளிச்சிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து 1 தட்டி போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் பருப்பு வேகும் போது பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 2 காஞ்ச மிளகா வந்து வாசனைக்காக இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பீர்க்கங்காவை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால் உங்களுக்கு அதை நான் காமிக்க முடியல. தேங்காய் வந்து 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பருப்பு ரசம் வச்சிடலாம். பருப்பு ரசம் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து தாளித்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சாதம், ரசம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு, வத்தல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்பொழுது நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது கூட தயிர் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா தயிர் வந்து வெயிலில் போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லது. நான் இதோட சேர்த்து காமிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.